ஹீரோ உயிரோட இருக்கப்ப வாங்கின கடனை ஹீரோயின்னால திருப்பி தர முடியாததுனால அவளோட குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. ஹீரோயினுக்குமே வேற வழி தெரியாம தப்பான தொழிலுக்கு போனா மட்டும்தான் தன்னோட பொண்ணை நிறைய காசு கொடுத்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த தொழிலுக்கு போயிருப்பான்னு போன பார்ட்டியே சொல்லியிருப்பேன். இன்னுமே இந்த புரோக்கர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு ஒரு ரெட் கலர் கார் வரும், அதுல ஏறிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவளும் அதுல ஏறி இருப்பா. பட் போற வழியெல்லாம் ஹீரோயின் பயந்துட்டே போறா. அந்த காருமே ஒரு நடு பங்களால போய் நிக்குது. அவளுக்கு இதை பார்த்து இன்னும் பதட்டமாகறா. ரெஸ்ட் ரூம் எங்கன்னு அவன் கிட்ட கேட்டுட்டு உள்ள போய் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நினைச்சு பயங்கரமா அழுகிறா. இருந்தாலும் ஹீரோயினோட அப்பா பேசினது, அந்த வட்டிக்காரன் பேசினது இதெல்லாம் நினைச்சிட்டு என்னதான் நம்மளோட குழந்தை நமக்கு உயிரோட திருப்பி கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கப்ப அவளோட ஹஸ்பண்ட் அவளுக்கு லாஸ்டா போட்ட மோதிரத்தை கையில போட்டிருப்பா. இதை கழட்டிடலான்னு கழட்டுறப்ப அந்த மோதிரம் கீழே விழுந்துருது. அதை தேடுறதுக்காக ஒரு டிராக்கடியில கையை விட்டப்ப ஒரு பொண்ணோட சுண்டு விரல் வந்து விழுகுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த புரோக்கர் அவளோட ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் கால் பண்றா. பட் யாருக்குமே கால் போக மாட்டேங்குது. இவனுமே வெளியே ஹீரோயின் வருவான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம போலீஸ்க்கு கூப்பிட்டு இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அவங்களும் ஹீரோயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நேரமா வெளியே வரலன்னு தெரிஞ்சதும் அவனுமே அந்த கதவை உடைக்க ஆரம்பிச்சிடறான். அவனுமே அந்த கதவை உடைச்சு ஹீரோயின் கிட்ட வர்றப்ப அந்த கிளாசட்டோட மூடிய வச்சு அவன் மண்டையிலே அடிச்சுட்டு அவன் அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறா. அங்கிருந்து ஓடி வந்து கதவை திறக்கலான்னு ட்ரை பண்றப்பவே அவனும் எந்திரிச்சு வந்து ஹீரோயினோட மண்டையிலே சுத்தியில வச்சு அடிச்சிடறான். அடுத்த செகண்டே ஹீரோயினுக்குமே சுயநினைவே இல்லாம போயிருது.